இப்போ நான் சொல்ல போற காரியம்னா பாப்கார்ன் மூளை அப்படின்னா என்ன மூளை அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா இது டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால வருகிற ஒரு விதமான மனம் சார்ந்த நோய். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பேர் என்னதுமா டிஜிட்டல் ஏஜ். அதாவது அவங்க வயசு 10 தான் இருக்கும், வயசு 15 தான் இருக்கும், ஆனால் டிஜிட்டல் ஏஜ் அவங்களுக்கு 45 இருக்கும். இது என்ன செய்யணும்னா பல தகவல்களை ஒரே நேரத்தில் கையாளுறதுனால வர்ற வினை. ஒரே தகவல்னா எப்படி பேச சொல்றீங்க? இப்போ ரீல்ஸ் பார்க்குறீங்க, இப்போ மொபைல் எடுக்கிறோம், இப்படி பார்க்குறோம், இப்படி பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? சினிமா பாட்டுக்கு ஒருத்தர் ஆடிட்டு இருப்பார், அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த ரீல்ஸ் என்ன வரும் தெரியுமா? ஒரு ஃபேஷியல் ப்ராடக்ட் ஒன்று வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சினிமா பாட்டை பார்த்தீங்க, அடுத்த செகண்டை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ ஒரு பொருளை விற்கிற விளம்பரம் வருது. அடுத்த பண்ண உடனே ஏதோ ஒரு வரலாற்று தகவலை யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாரு, அது உங்களுக்கு வந்துடும். இப்படி 3வது 4வது போகும்போது நம்மள மாதிரி யாராவது பைபிளில் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ரீல்ஸ் போட்டாங்க, ரீல்ஸ் வரும். இப்படி 3 4 பார்த்தவொடனே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஒழுங்காருன்னு வரும், அதுவும் உள்ள வரும். அடுத்த நிமிஷமே இன்னொரு ஆபாசமான காரியம் உள்ள என்ன செய்யும்? அப்போ நல்ல கவனிங்க, 30 செகண்ட் 10 செகண்ட் 15 செகண்ட்ல பேசி முடிக்கிறது ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு 10 தகவல்களை உள்ள கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஒரு படிப்புக்காக ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா முழுக்க அதான் ஓடும், அதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு காரியத்தை மட்டும் உள்ளே வைக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் பல தகவல்களை வைக்கும்போது எல்லாமே வித்தின் செகண்ட்ஸ் மட்டும்தான். அப்போது உங்கள் மூளைக்கு செயல் இழந்து செயல்திறனற்றதாக மாறும். இப்படி உள்ள பிள்ளைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே டென்ஷன் ஆயிடும். ஏன்னா அந்த 10 செகண்டுக்கு மேலே அவங்க எதையுமே மூளையில் நிறுத்தி பழக்கம் மூளையில் நிறுத்தி பழக்கம். இது ஒரு விதமான மன அழுத்தம். ஏன் இதுக்கு பாப்கார்ன் மூளைன்னு பேர் வச்சாங்க? கொஞ்சம் அப்படி சூடானோன்னு வெடிச்சிடும்.